இந்த தேர்தலுடைய கதாநாயகன் விஜய் தான். அவர் தோக்கலாம், அவர் ஜெயிக்க முடியாது. ஆட்சி கட்டில் அருகிலாம் அவர் வரவே முடியாது. அவரை மையமா வச்சுதான் இந்த அரசியல் சூழலுது. 2 திராவிட கட்சிகளும் இன்று அஞ்சி கொண்டிருக்கின்றன விஜய் என்ன பாதிப்பை ஏற்படுத்துவார் என்று. ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ள அதிமுக எம்எல்ஏ, மந்திரி, திமுக மந்திரிங்க, எம்எல்ஏங்க நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தொகுதியில் விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்தால் போதும், அப்பா அப்படின்னு மூச்சு விடலாம். மற்ற இடத்துல எக்கட கட்டு போட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பாதிப்பை 2 திராவிட கட்சிகளுக்கும் 2 பெரிய கட்சிகளுக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சார், கோயிங் ஃபார்வர்ட், ஏன்னா எலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்ச நாளே இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கூட்டணி வெற்றி வாகை சூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கூட்டணி வெற்றி வாகை சூட முடியாது. ஆட்சிக்கு வருவாரா விஜயன்றீங்க, வெளிப்படையா கேளுங்க, வாய்ப்பே கிடையாது. முதல் தேர்தல வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேங்க, எம்ஜிஆர் எப்படி கருணாநிதியை தோக்கடிச்சாரு, கூட்டணி வச்சு தான் தோக்கடிச்சாரு. ஜெயலலிதா எப்படி கருணாநிதியை தோக்கடிச்சாங்க, கூட்டணி வச்சு தான் தோக்கடிச்சாங்க. 4 கட்சி 6 கட்சின்னு வச்சுக்கிட்டு 2 பேரும். கருணாநிதி எப்படி அதிமுக, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஒரு ஆட்சி கட்டில அருகிலே வர முடியல. ஜெயலலிதா வந்த பிறகுதான் வந்தாரு, 2 தடவை ஜெயிச்சு வந்தாரு. எப்படி வந்தாரு? எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்தார், மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார். அப்போ ஆனானப்பட்ட ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே ஒருத்தர் வீழ்த்திக்கிறதுக்கு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் தங்களுடைய எதிரி அமிழ்த்த முடியும் போது விஜய் எப்படி திமுகவை கூட்டணி இல்லாமல் வீழ்த்துவார்? பட் சேதாரத்தை ஏற்படுத்துவார். இந்த தேர்தலுடைய கதாநாயகன் விஜய் தான். அவர் தோக்கலாம், அவர் ஜெயிக்க முடியாது. ஆட்சி கட்டில் அருகிலாம் அவர் வரவே முடியாது. அவரை மையமா வச்சுதான் இந்த அரசியல் சூழலுது. 2 திராவிட கட்சிகளும் இன்று அஞ்சி கொண்டிருக்கின்றன விஜய் என்ன பாதிப்பை ஏற்படுத்துவார் என்று. ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ள அதிமுக எம்எல்ஏ, மந்திரி, திமுக மந்திரிங்க, எம்எல்ஏங்க நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தொகுதியில் விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருந்தால் போதும், அப்பா அப்படின்னு மூச்சு விடலாம். மற்ற இடத்துல எக்கட கட்டு போட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பாதிப்பை 2 திராவிட கட்சிகளுக்கும் 2 பெரிய கட்சிகளுக்கும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சார், ஃபார்வர்ட், ஏன்னா எலெக்ஷன்ஸ் இன்னும் கொஞ்ச நாளே இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கூட்டணி வெற்றி வாகை சூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கூட்டணி வெற்றி வாகை சூட முடியாது. ஆட்சிக்கு வருவாரா விஜயன்றீங்க, வெளிப்படையா கேளுங்க, வாய்ப்பே கிடையாது. முதல் தேர்தல வாய்ப்பே இல்லை. நான் சொல்றேங்க, எம்ஜிஆர் எப்படி கருணாநிதியை தோக்கடிச்சாரு, கூட்டணி வச்சு தான் தோக்கடிச்சாரு. ஜெயலலிதா எப்படி கருணாநிதியை தோக்கடிச்சாங்க, கூட்டணி வச்சு தான் தோக்கடிச்சாங்க. 4 கட்சி 6 கட்சின்னு வச்சுக்கிட்டு 2 பேரும். கருணாநிதி எப்படி அதிமுக, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் ஒரு ஆட்சி கட்டில அருகிலே வர முடியல. ஜெயலலிதா வந்த பிறகுதான் வந்தாரு, 2 தடவை ஜெயிச்சு வந்தாரு. எப்படி வந்தாரு? எல்லா கட்சியும் ஒன்று சேர்த்தார், மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார். அப்போ ஆனானப்பட்ட ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே ஒருத்தர் வீழ்த்திக்கிறதுக்கு மெகா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் தங்களுடைய எதிரி அமிழ்த்த முடியும் போது விஜய் எப்படி திமுகவை கூட்டணி இல்லாமல் வீழ்த்துவார்? பட் சேதாரத்தை ஏற்படுத்துவார்.